உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட போனுன்னு நினைச்சிட்டு இத எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் தெரியாம. ஐ திங்க் இது உன் சிஸ்டர் போன் நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல போட்டோ பார்த்தா இந்தா. இல்ல அவங்களோடது இல்ல, என்னோடது. இந்த உன்னோடது. தேங்க் யூ. டின்னர் சாப்பிட போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கா? ஓகே, லெட்ஸ் கோ. நல்லதா போச்சு. இல்லனா சோனியோட போன் எடுத்திருப்பேன். ஆனா இப்போ இந்த போனை எப்படி திருடுறது? என் போனை எதுக்காக பாக்குற? இது என்னோட போன் தான். லக்ஷ்மி, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச. சொல்லு. இல்ல பேச வேண்டாமா? இல்ல பேசணும். ஒரு முறை உன்கிட்ட பேசணும். தனியா பேசணும். நான் போறேன். லக்ஷ்மி, என் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. அம்மாக்கு போன் பண்ணணும். உன் போனை கொடுக்குறியா? தேங்க்ஸ். என்னது? இதுல அம்மாவோட மெசேஜே இல்ல. மாம், நான் லக்ஷ்மியோட போன்ல இருந்தா போன் பண்றேன். நான் ஒன்னும் படிக்காதவ இல்லடி. அதான் என் போன்ல லக்ஷ்மின்ற பேரு வருதுல எனக்கு தெரியும். டெல் என்னாச்சு? உனக்கு எதுவும் தெரியாது. நீ நிஜமாவே முட்டாள்னு தெரிஞ்சாச்சு. என்ன சொல்ற? இல்லனா யாருக்கு மெசேஜ் அனுப்புனேன்னு தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மியோட போனை செக் பண்ண, அதுல மெசேஜே இல்ல. நீ என்ன நம்பணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மியோட போன்ல இருந்தே போன் பண்றேன். என்னது? ஆனா இது எப்படி நடந்தது? மெசேஜ் என்னோட போன்ல இருந்து அவளுக்கு போயிருந்ததே. அது விட்டு தள்ளு. முதல்ல மெசேஜ் யாருக்கு அனுப்புனேன்னு பாரு. மத்த விஷயத்தை வீட்ல பேசிக்கலாம். ஐயோ, என் போன்ல இருந்து மெசேஜ் போயிருந்ததே. அப்போ எப்படி? சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அது என்னது? நான் சொல்ல வந்தது வந்து நீ என்ன சொல்ல வந்த? நீ என்ன மீட் பண்ண வரல? சாரி, நான் போயாகணும். அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு அம்மா கூப்பிடுறாங்க. பட் எனிவே, தேங்க்ஸ் ரிஷி. அத்தா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் டின்னர். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். யூ என்ஜாய். பாய். எவ்வளவு யார் இன்வைட் பண்ணா? நீதான் இவளை கூப்பிட்டதா சொன்னா. என்ன இவ்வளவு சிஸ்டர் தானே? செல்ஃப் இன்வைட்டட். விடு ரிஷி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சொல்ல வந்த? உனக்கு என்ன சொல்லணும்? சாரி. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன? இதுதான் சொல்லணும்னு. நான் உன்னை பார்க்க எதுக்காக வரல? எக்ஸாக்ட்லி இதுதான் கேட்க நினைச்சேன். என்ன பார்க்க எதுக்காக வரல? ஆமா, நான் எப்ப பார்க்க வரல? வா, இதுதான் வீட்டோட மெயின் ஃபியூஸ். இத பாருடா, இதுதான் மெயின் ஃபியூஸ். இது ஆஃப் பண்ண உடனே மொத்த பவரும் கட் ஆயிடும். சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? நான் சொன்ன உடனே ஃபியூஸை போடிங்கிட்டு நேரா பார்க்கிங் லாட்டுக்கு வந்து சேர்ந்துரு. புரியுதா? ஜாக்கிரதை. டேய், எதையும் சொதப்பி விட்டுறாதடா. நேஹா, நான் இப்ப கிளம்பணும். சாரி, ஏதோ வேலை நம்ம கூப்பிட்டாங்க. ஏய் நில்லு. சாப்பாடு ரெடியா இருக்க, சாப்பிட்டுட்டு போ. இல்ல, எனக்கு போகணும். இல்ல பரவாயில்ல. அக்கா எங்க போனா? அவ வந்துட்டே இருப்பா. நீங்க சாப்பிடுங்க. கம். யா, கம். பணக்காரங்க வீட்டு சாப்பாடை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? நான் இருந்து சாப்பிட்டுட்டே போயிடுறேன். ஃபியூஸை போடுங்க. இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன இது? இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? God knows. லைட்க்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. என்னாச்சு? நான் போய் பாக்குறேன். இல்ல, எங்க போற? என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு இந்த லைட் சஃபிஷியன்ட் தான். மூன் லைட்.
ஆனா கீழே சத்தம். அது லைட் போனதுனால ஏதாவது நடந்திருக்கும். யாராவது நடக்கும்போது கைப்பட்டு பொருள் விழுந்திருக்கும். ஆனா லைட். இரு, நீ டென்ஷன் ஆகாத. யாராவது ஃபியூஸ் போறதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் ப்ளீஸ், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இல்லனா சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது எப்படி சொல்றது? டிஃபிகல்ட் இல்ல, சிம்பிள் தான். ஐ மீன், அது அவ்வளோ சிம்பிள் இல்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ல வந்ததை ஒருவேளை நீ கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவ. முதல்ல நீ சொல்லு. அந்த கார்டு ஞாபகம் இருக்கா? பேங்க்ல நான் ஐ மீன், அந்த கார்டு என்கிட்ட தான் இருந்தது. நான் அங்க இங்கன்னு ஓடினதுல அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். நீ அதை தான் கொடுக்க இருந்த மலிஷ்காவுக்கு. இந்த லைட்க்கு என்ன ஆச்சு? இன்னும் கூட வரல. இந்த மாதிரி லைட் எப்பவுமே போனது இல்லையே. சீக்கிரம் வா 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 வா. ரிஷி, என்ன பண்ற? ஐம் சாரி. உன்னை இப்படி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். நான் பேசுறத பார்த்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அது எப்பவுமே பிசினஸ்க்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவும் இல்ல. அது என்ன? டீலுக்கு டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபரை யார் வேணாலும் கொடுக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். பட் டீலை கிராக் பண்ணனா அதுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேளு. நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். ஏன்னா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது டீல் ஆஃபர் பண்றோன்னு வை, ஓகே? ஆனா யாருக்கு நாம அந்த டீல் ஆஃபர் பண்றோமோ அவனுக்கு அது தேவையில்லைன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுவான், கேன்சல் பண்ணுவான். எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லுவான். நான் சொல்ல வரது உனக்கு புரியுது இல்ல? உனக்கு முதல்ல புரியுதா? நான் ஏன் கேக்குறேனா, நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலி ஐம் சாரி. நான் தான். ரிஷி, நீ சொல்ல வந்ததை டைரக்டா என்கிட்ட சொல்லு. நான் தானே நிக்கிறேன், எதுக்கு உனக்கு டென்ஷன்? நீதான் இருக்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன்? உன்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். ஆக்சுவலி நான் உனக்கு வேற மாதிரி புரிய வைக்கிறேன். ஷார்ட் அண்ட் சிம்பிள், ஈஸியா புரிய வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எங்க பாரு, எங்க பார்த்தாலும் நீ எனக்கு தெரியறன்னு தானே உன்கிட்ட நான் அப்போ சொன்னேன் இல்லையா? ரைட்? பட் நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனா அப்படி இருந்து ஐசியூல நான் உன்னை பார்த்தேன். இங்க பாரு, நான் ஒன்னும் பைத்தியம்லாம் இல்ல. நீ பைத்தியம் ஒன்னும் இல்ல. ஏன்னா ஐசியூக்கு நான் வந்திருந்தேன். நீயா? நீ ஐசியூக்கு வந்தியா? ஆமா. எனக்கு ஸ்டார்டிங்லேயே பட்டுச்சு நீ அங்க இருக்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு மேல அக்கறையே இல்லங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நீ வரவே இல்லைன்னு நினைச்சேன். எனக்கும் அப்படிதான் பட்டுச்சு, எனக்கு மேல அக்கறை இல்லைன்னு. இப்போ ஏதாவது சொன்னியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.